எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டெக் ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். கிரிக்கெட் இன்னைக்கு வந்து ஒரு கொடுமையான மேட்ச் நடந்திருக்கு. அதை பற்றியும் பேசுவோம். அது போக சட்டேஸ்வர் புஜாரா ரிட்டையர் ஆயிட்டாரு. ஒன் ஆஃப் லாயல் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரெடிஷ்னல் பிளேயர், கன்வென்ஷனல் பிளேயர், ஹைலி டேலண்டட் புஜாரா. இவரை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கொடுமையான மேட்ச்சுக்கு போவோம். நான் வந்து 2009 அந்த 8-9 டைம்லேயே வந்து நம்மலாம் பேசுவோம். நானும் வந்து மட்டுக்கிட்ட நிறையா சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி 2007 நம்ம ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த அண்டர் 19 டீம்ல அந்த கௌரவ் திமான், சட்டேஸ்வர் புஜாரா இவங்க 2 பேரும் தான் பெரிய ஸ்டார்ஸ். நம்ம அண்டர் 19ல வந்து எப்பவுமே 2 பேராக தான் வருவாங்க. யுவராஜ் சிங், முகமது கைஃப், விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, அந்த மாதிரி 2 வந்தவங்களில் வந்து 2 பேரை தான் நம்ம ஹைப் பண்ணுவோம். ரிஷப் பந்த், சுப்மன் கில் ஒரே இதில் வந்தாங்க. இல்லை இஷான் கிஷான், ரிஷப் பந்த்னு நினைக்கிறேன். ஆ ஸோ அந்த மாதிரி பிருத்விஷாவும் அந்த டீம் தானே. ஓகே, இந்த மாதிரி வந்ததில் வந்து கௌரவ் திமான், சட்டேஸ்வர் புஜாரா அப்படின்னாங்க. அப்போவே புஜாரா மேலே ஒரு ஹைப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல அவர் எடுத்தாங்க 2009 கொல்கட்டா நைட் ரைடர்ஸு. அதுக்கப்புறம் மட்டும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை ஓட்டு நீ சொல்லுவேன் புஜாராவை பாரு, அவனை ரூம் காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த டைம் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்துச்சு. பாதி பிளேயரை வந்து கண்டிஜென்ட்லாம் இது பண்ணும், இது பண்ணும், ரைட் சைஸ் பண்ணும், டவுன் சைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணாங்க. அந்த டைம்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபேக் ஐபிஎல் பிளேயர்னு ஒருத்தர் பிளாக் போட்டுட்டு இருந்தாரு. கேகேஆர் டீம் நியூஸ் எல்லாம் வேற போட்டுட்டு இருந்தாரு. அது ஆமா, அது ஆகாஷ் சோப்ரா நிறைய பேர் இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அதுல வந்து புஜாராவும் ஒரு ஆள். முதல்ல ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. பட் ஸ்டில் புஜாராக்கு நிறைய ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு. ஆர்சிபியும் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில் சிஎஸ்கே கூட கிடைச்சிச்சு. பட் ஹி குட் நாட் மேக் இட். அது அவருக்கு கான்ட்ராக்ட் அந்த பிட் பண்ணும்போது எல்லாம் கை தட்டினாங்க. அதுதான். பட் அது வந்து இட் நாட் டிஃபைன் ஹிம், டு பி ஹானஸ்ட். இஸ் அ குவாலிட்டி பிளேயர், குவாலிட்டி ரெட் பால் பிளேயர், நல்ல பிளேயர். இஸ் ஒன் மெனி கேம்ஸ் ஃபார் இந்தியா. இஸ் புட் பாடி ஆன் த லைன். அந்த பிரிஸ்பேன் டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் ரொம்ப ஷோ லாட் ஆஃப் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன். நல்ல பிளேயர், கிளாஸ் பிளேயரு. அவரு உள்ள வந்தப்ப இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவர் டீம்ல டெபியூ வந்தப்ப டீம்ல இருந்தவங்க வந்து முரளி விஜய், வீரேந்திர சேவாக், ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், எம்எஸ் தோனி இவங்கெல்லாம் இருந்த பேட்டிங் லைனப்ல புஜாராவும் இருந்திருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க புஜாரா பத்தி, சொல்லுங்க. இல்ல, ஒரு டிராவிட் மாதிரி ஹி டிஃபைன்ட் ஒரு வால் மாதிரி அவரும் இருந்தார். ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அப்படி இருந்தாலும் ரன் உடனே எடுக்காட்டியும் ஹி வில் டிஃபெண்ட், இன்னிங்ஸ் எழுப்பாருன்னு தெரியும் நம்மளுக்கு. அதான் அந்த கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் நீ சொன்ன மாதிரி ஹி ப்ரூவ் மெனி இன்ஸ்டன்சஸ். அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அங்க அந்த பார்டர் காஸ்கர் ஆஸ்திரேலியா ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து புஜாரா தான். புஜாரா இல்லாம இருந்தா தட் சீரீஸ் வின். ஆனா அவர் விட்ட அந்த கேப் வந்து ஐ திங்க் நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ஒரு பிளேயர், அந்த லாங் இன்னிங்ஸ் விளையாடுற அளவுக்கு ஒரு பிளேயர் வந்து we are still looking for ஒன்னு நான் சொல்லணும். He has a record for facing 525 balls in an innings. அது அந்த ஒரு இது ஒன்று இருக்கும், இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இட்ஸ் கான்சன்ட்ரேஷன்னு. ஒரு ஆஸ்திரேலியாவோட இருக்கும்போது பால் போடுவாங்க, பால் விட்டுருவார், கீப்பர்கிட்ட போகும். அந்த கீப்பர் வந்து ஸ்லிப் டப் கொடுப்பாங்க, ஸ்லிப்பு வந்து மிடான்ட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பவுலர்கிட்ட பால் போகும். ஹி வில் பி கீப் வாட்சிங் த பால். ஸோ இஸ் நோன் ஃபார் இஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா. மட்டும் புஜாரா வெற்றி சொன்ன மாதிரி ஸ்கோர் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா பார்த்தோன்னா அவர் இந்தியன் கண்டிஷன் அட்லீஸ்ட் ஆக்சுவலா பயங்கரமா ஃபாஸ்டா ஸ்கோர் பண்ணுவார். இனிஷியலா அந்த இதை வந்து இது பண்ணாலும் ஸ்பின் வந்த அப்புறம் ஆக்சுவலா பயங்கரமா அக்ரெசிவா விளையாடுவார். அந்த ஒன்ஸ் அந்த பால் பழசாயிடுச்சுன்னா he will use அந்த அதுவும் வந்து இப்போ வந்து யாருமே வந்து அந்த ஸ்பின்னை வந்து டவுன் த ட்ராக் வந்து விளையாடுறதே கிடையாது. நம்ம ஃபீட் யூஸ் பண்ணாம அவர் தான் டொமஸ்டிக்லயே 3 ட்ரிபிள் செஞ்சுரியோ 4 ட்ரிபிள் செஞ்சுரியோ போட்டுருக்காரு. 3 ஜடேஜா இது பண்ணாரு. பாலுக்கு கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலா ஸ்பின் ட்ராக் போடுறதுக்கு பயம் வந்து நம்ம இப்ப இருக்கிற குரூப் ஆஃப் பேட்ஸ்மேன் யாருமே வந்து டவுன் லைக் என்ன சொல்றது ஃபீட்டை யூஸ் பண்ணி ஸ்பின் விளையாடுறதே கிடையாது. ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும் மேபி. ஆனா அவரே எப்படி டீம்ல எடுக்க போறது இல்ல. அடுத்து சொல்லுங்க. அதான் சொல்றேன், அந்த அவர் வந்து ஆக்சுவலா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நம்ம அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து எல்லாரும் அவர் ஸ்லோவா விளையாடுறோம். ஓவர் ஏன் நான் சொல்றேன் மட்டும், அவர் வந்து ஏரியல் ஷாட்ஸ் அடிக்க மாட்டாரு. அப்படியே நீ சொல்ற மாதிரி டவுன் த ட்ராக் வந்தாலும் தரையில அடிப்பாரு, டிரைவ் பண்ணுவாரு, கவர்ஸ்க்கும் விடாண்டுக்கும். அது நல்ல போய் அடிப்பாரு புல் ஷாட். ஆனா அதான் கிரவுண்ட்ல அடிப்பாரு. டன். பட் தென் அதான் ஈவன் தென் ரன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். நமக்கு அந்த நம்பர் 3 இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் டிராப் பண்ணீங்க, ஓகே.
அதுக்கப்புறம் அந்த நம்பர் 3 கில்லு வராருன்னு சொல்லி தான் ட்ராப் பண்ணாங்க அந்த டைம் அவர் ட்ராப் பண்ணது. ஏன்னா வந்து கில்லு வந்து ஓப்பனராக வந்து வர முடியல. ஏன்னா ரோஹித்தும் ஜெய்ஸ்வால் வந்துட்டனால கில்லுக்கு ஒரு இது இல்லாமல் போகுது. ஸோ அதனால வந்து இவருக்கு இங்கே பிளேஸ் போகுது அப்படின்ட்டு கில்லை கொண்டு வந்தீங்க. அப்போ கில்லாலையும் இன் அண்ட் அவுட் ஆஃப் த டீம் தான் இருந்தார் டு பி ஹானஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இப்போ கருணை ட்ரை பண்ணுறோம், சாய் சுதர்ஷன் ட்ரை பண்ணுறோம். டிராவிட் நம்பர் 3ல இருந்தார், பல வருஷம் இருந்தார். லெஜெண்ட், ஹி மேட் தட் நம்பர் 3 ஹிஸ் ஓன். அதுக்கப்புறம் புஜரா மேட் நம்பர் 3 பொசிஷன் ஹிஸ் ஓன். பட் இப்போ வந்து அந்த மாதிரி நம்மளால யாரையும் டிஃபைன் பண்ண முடியாம தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம். அவரே But இப்ப ஆனா இவ்வளவு நாள் ஆடல, புஜரா இன்ஜுரி அந்த மாதிரியா இல்ல அவரே select டிராப் பண்ணி பண்ணிட்டாங்க. இல்ல இந்த drop இங்கிலாந்து பண்ணாலும் சீரிஸ் கொஞ்சம் முன்னாடி form கூட அவர் சொன்னாரு, ஐம் ஸ்டில் ரெடி டு பிளேன்ற மாதிரி தான் சொன்னார் அவர் இங்கிலாந்து சீரிஸ் முன்னாடி. அப்பயாவது அவர் ஏன்னா இப்ப கவுண்டியில் நல்லா ஆடிட்டு இருந்தார், அப்பயாவது ஏதாவது சசெக்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்து கொடுக்கல. அதனால இப்ப ரிட்டையர்மெண்ட் டிக்ளேர் பண்றாரு. இல்லாட்டி அவர் முன்னாடியே சொல்லியிருப்பார். கமெண்ட்ரிலாம் வர ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நிறையா. ஆமா. அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் என்னதான் நந்தலெஸ் இருந்தாலும் கொஞ்சம் லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் கொஞ்சம் ஃபார்ம் சரியில்லை. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாரும் கொஞ்சம் டெஸ்ட் மேட்சஸ்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைக் இருக்கிறதுக்குள்ள ரன் அடிச்சுட்டு போங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. அது அவர் இல்லைன்றது வந்து அது ஒரு இதுவாயிடுச்சு. லைக் இருக்கிறது நீங்க 50 பால் 80 பால் தான் இருக்க போறீங்க, அதுல ரன் அடிங்கன்ற மாதிரி மைண்ட் செட் கொஞ்சம் மேபி நம்ம டீம் இல்லை, பட் ஜென்ரலா அப்படி இருக்கு. நம்ம டீமும் அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் கடைசியாக ஒரு ஃபார்ம் சரியில்லை, பட் இன்னும் கொஞ்சம் ஒரு ரன் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை இன்னும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. மேபி அவர் ட்வீட் பண்ணலை, இல்லை கிரிக்கெட் கிவ் மீ அனதர் சான்ஸ் அப்படின்னு. பட் தென் குட் பிளேயர், ஹீல் பி மிஸ்ட் இன் பண்ணா கொடுத்துருப்பாங்களா? சரி. பட் தென் புஜரா வில் பி மிஸ்ட் இன் ஒயிட்ஸ். நல்ல பிளேயர். என்னன்னா எனக்கு இன்னொரு இது என்னன்னா ஓடிஐல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், பட் அவங்க அதை பண்ணலை. பட் தென் நிறைய பிளேயர் இருந்தாங்க, இருக்க பிளேயருக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. அதான் ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, இப்ப எக்ஸ்ட்ரானரி நிறைய பிளேயர் இருந்தாங்கன்றப்போ அவருக்கு ஓகே ஓகே. பட் அதோட நல்ல பிளேயர் இருந்தாங்க நிறைய பேர், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாருமே இருக்கனால ஓகே இதுதான். பட் ரெட் பால் ஹி வில் பி மிஸ்ட். ஸோ வெல் பிளேட் அண்ட் வி வில் விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான் புஜாராக்கு. இப்போ அப்படியே அடுத்த மேட்சுக்கு போலாமா? கங்குலி வந்து இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, விக்டோரியா கேபிட்டல்ஸ் ஹெட் கோச் SA20. ஸோ விக்டோரியா கேபிட்டல்ஸ் முன்னாடி ஜானத்தன் ட்ராட் கேப்டன் சரி கோச்சா இருந்தாரு, அவருக்கு பதிலாக. ஆனா இவர் போன வருஷம் வந்து விக்டோரியா கேபிட்டல்ஸ் வந்து டீம் பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டரோ ஏதோ ஒரு ரோல் இருந்தார், டீம் டைரக்டரா இருந்தார். பட் இப்போ வந்து ஹெட் கோச் இவர் தான் ஃபர்ஸ்ட் இப்போ இதுன்னு நினைக்கிறேன் ஹெட் கோச் அப்படின்ற லைக் அட்லீஸ்ட் பொசிஷன் வைஸ் சொல்றேன். ட்ரைனிங் ஆமா ஆஸ் அ ட்ரெய்னர் ஃபர்ஸ்ட் டைம் ஹெட் கோச்சா வராரு. இதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து மென்டரா இருந்தார் நினைக்கிறேன் 2019ல BCI பிரசிடென்ட். அதுக்கு முன்னாடி அப்ப இருந்து இந்த கேபிட்டல்ஸோட டச்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இப்போ இந்த சீசன் எப்படி போகுதுன்ற பொறுத்து தான் இருக்கு. அடுத்து ஹேமந்த் மதானி கேப்டன்சி கோச்ச கண்ணி வராரா இல்ல அடுத்து தாதா அங்கேயும் வராரா அப்படின்னு. இல்ல நான் வந்து ஆக்சுவலா ஆப்போசிட்டா பாக்குறேன். அதாவது இங்க நீங்க ஃபுல்லா எடுத்துக்கோங்க, அங்க கொஞ்சம் கூட வந்துடாதீங்கன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். நீங்க வந்து பூன்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். இல்ல அது வந்து லைக் ஏன்னா பதானி வந்து he wants to lead லைக் நான் தான் அப்படின்ற மேபி அது இருக்கலாம். அவரு நான் தான்டா லியோ அப்படின்ட்டு இன்னுமா என்ன தெரியல அப்படின்றாரு அவரு. அப்படியும் நீங்க ஆர்கியூ பண்ணலாம். பட் தாதாக்கு இவர்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லைன்றீங்களா, கம்பீர்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லைன்றீங்களா? சரி ஒருவேளை தாதாக்கு ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ஒருவேளை சரி இன் ஃபியூச்சர் எண்ட் ஆஃப் தி டே வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். இல்ல அதான் இன் ஃபியூச்சர் ஒரு தாதா வந்து ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து கோச் ஆகி கப்பு ஜெயிச்சு கொடுத்தாருன்னா அவர் இந்தியன் டீம் கோச் ஆயிருவாரா? இப்போதைக்கு ஆக மாட்டாரு. நான் ஒண்ணு சொல்லலாம், பட் ஆனா இதை சொல்ல விடுவாங்களான்னு தெரியல. ஏன்டா எப்ப ஆவாருன்னா அப்புறம் ஆவாரு, அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆவாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லணும்னா உன்னை சொல்ல விட மாட்டோம், சொல்லாத. பட் கங்குலி என்னடா அவர் நினைச்சா ஆளாமேடா கோச்சா. பட் அதான் பட் டெல்லிக்கு டிராவிட், டெண்டுல்கர், கங்குலி, தோனி இவங்க எல்லாம் வந்து எப்ப நினைச்சாலும் கோச் ஆகலாம் என்ன கேட்டா. அதாவது வந்து நான் கோச் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் வந்து இது பண்ணி போயிடுவாங்க, எல்லாரும் யாரும் அப்ளை கூட பண்ண மாட்டாங்க. அதான் சொல்றேன். இப்ப கங்குலி அந்த மாதிரி பண்ணா கங்குலி உள்ள வந்துருவாரு பிரதர். அதே தான் டிராவிட்டுக்கும், அதே தான் டெண்டுல்கருக்கும், அதே தான் தோனிக்கும்.
லக்ஷ்மணும் ஒருத்தர் இருக்காரு. லக்ஷ்மன் ஆல்ரெடி செட்டப்ல தான் இருக்காரு. ஸோ ஹி வில் பி ஆமா. இதுதான். லக்ஷ்மண் வந்து இப்ப கம்பீர் வந்து அவருக்கு ஏதாவது பர்சனல் இருந்துச்சுன்னா அந்த சீரிஸ் நீ பாத்துக்கோ அப்படின்னு இருக்காரு. ஆமா. ஸ்டாண்ட் பை கோச். சரி, இப்ப அந்த கொடுமையான மேட்சுக்கு போலாமா? அது என்னத்த சொல்றது? சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா அதாவது 431 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் தான் போயிருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா 155 ஆல் அவுட். ஸோ இதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டாப் 3 செஞ்சுரி. டிராவிஸ் ஹெட் 142. திருப்பி இப்போ அந்த ஹேங் ஓவர் ஆலனா திரும்பி வந்துட்டாரு டிராவிஸ் ஹெட். அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் செஞ்சுரி. கேமரூன் கிரீன் 118. இதை பத்தி சொல்லுங்க. கேமரூன் கிரீன் வந்து 47 பால்ல செஞ்சுரி அடிச்சாரு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை ஆஸ்திரேலியா. ஃபார் ஆஸ்திரேலியா. மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் 40 பால்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல அடிச்சது. என்ன 434 மிஸ் பண்ணிட்டாங்க ரெக்கார்ட. என்ன ஆனா லாஸ்ட் டைம் அவ்வளவு அடிச்சு தோத்தாங்க. இந்த இடம் வந்து ஐ திங்க் இதான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். 270 செகண்ட் ஹையஸ்ட் இல்ல டிஃபரன்ஸ் வைஸ் சொல்றேன். ரன்ஸ் விக்டரி இந்தியா தானே ஸ்ரீலங்காவோட ரொம்ப நாளா இருந்துச்சு அந்த ஒரு மேட்ச். 397 252 நினைக்கிறேன். இல்ல நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட தான். சவுத் ஆப்பிரிக்கா தானே இந்தியா தான்டா சவுத் ஆப்பிரிக்காவோட. இந்தியா ஸ்ரீலங்காவோட நினைக்கிறேன்டா. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வந்து நெதர்லாண்ட்ஸோட 309 ஜெயிச்சிருக்காங்க. டிஃபரன்ஸ் சரி, ஆனா ஒஸ்ட் டிஃபரன்ஸ் தான். என்ன நினைக்கிறீங்க? 276 செகண்ட் ஹையஸ்ட் ஃபார் இது வந்து ஒரு ஓடி சீரீஸா பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்க வந்து ரபாடா இல்லாம ஆடினாங்க. அவர் சீமர் மார்க்கோ ஆன்சன் இல்லாம ஆடினாங்க. கிளாசன் ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ தே வர் ரீடிஸ்கவரிங் தேர் டீம். இது அவங்க இல்லாம கிடைக்க மாட்டாரா? ஒரு மானஸ்த அவர் வந்து அவர் இப்போதைக்கு செட்டப்லயே கணக்குல இல்ல. அவரை பத்தி நீங்க யாரும் பேச வேணாம். அவர் லாக்குல்க்கு அவர் மேல அவ்வளவு வெறுப்புனா அவர் மேல அவ்வளவு வெறுப்புனா அவரோட ஃபேண்டசி பிளேயர் அவரு நல்லா பண்ணியிருந்தா நல்லா வந்திருக்கும். சீரீஸா பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நிறைய பிளஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்த மேட்சுக்கு முன்னாடி ஐ திங்க் 4-5 மேட்சோ 200 கூட கிராஸ் பண்ணல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு 431 அடிச்சிட்டாங்க. யூசுவல் ஆஸ்திரேலியன் ஸ்டைல் அது. நீ அப்படித்தானே பண்ணுவாங்க. ஹெட் ஃபார்ம்லயே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 25 மேட்ச் கழிச்சு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவர் இதனால ஃபார்ம் ரீடிஸ்கவர் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்ல லுங்கியை வந்து ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி பவுமா கேப்டனா வந்தாரு. மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம். மப்பாக்காக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. முல்டரும் வாஷும் வச்சு ஓட்ட பார்த்தாங்க. போட்டா இப்படிதான் ஆகும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப என்னன்னா இவங்க மக்கே அந்த வெனியோட கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது பார்க்கும்போது இந்த கோயனா மப்பாக்கா, முல்டர், மார்க்ரம், பாஷ், முத்துசாமி யோசிச்சு பாருங்க. மகாராஜ் விட்டுருங்க, அவர் வந்து ஒரு நல்ல டிஃபென்சிவ் பவுலர். அது இன்னைக்கும் இந்த இதுலயும் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸோ மகாராஜை விட்டுலாம் எப்பவுமே. இந்த 5 பேரையும் யோசிச்சு பாருங்க. செகண்ட் ஹையஸ்ட் வந்து பெட்டர் பவுலர் வந்து கார்வின் பாஷ் 10 ஓவர் 68 ரன் 6.8. இந்த 2 சீமர்ஸ் சொல்லிட்டு நியூ பால்ல போட்டிருக்காங்களே, ஒருத்தர் 12 எக்கானமி, இன்னொன்று 13 எக்கானமி. அதாவது 6 ஓவர் போட்டு 7 ஓவர் போட்டு. ஸோ வந்து தரவுலயே எக்ஸ்போஸ் தான். இந்த பவுலிங்கோட அடிச்சது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கணக்குல வருமா? ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க, சீரீஸ் தோத்துட்டாங்க ஆஸ்திரேலியா. என்னதான் இருந்தாலும் இது ஒரு டெட் ரப்பர் தான். நம்ம இங்கிலாந்து சொல்ற மாதிரி மாரல் விக்டரின்ற மாதிரி ஒரு இதுவா கொஞ்சம் பெரிய என்னதான் சீரீஸ் வந்து இதுவா இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே ஃபினிஷ் பண்ணும்போது we won the hearts அப்படின்மாயிலே. ஆஸ்திரேலியா won the game, சவுத் ஆப்பிரிக்கா won the hearts. அவங்க வந்து அதே மாதிரி டெட் ரப்பர்னால இந்த கூப்பர் கான்லி வந்து ட்ரையல் பண்ணாங்க. அவர் 5 விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் பேசிக்கா அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தானே கன்சிடர் பண்றாங்க. அவர் இந்த மேக்ஸ்வெல் ரோல் ரிப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இவரும் ஸ்டாயினிஸும் போயிட்டாரு, மேக்ஸ்வெலும் போயிட்டாரு. ஸோ இவரை வச்சு ரிப்ரைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா யோசிக்காங்க மேக்ஸ்வெலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. முன்னாடியே சான்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க இந்த சீரீஸ்ல. அப்ப சான்ஸ் கிடைக்கல. பட் கொடுத்த சான்ஸ்ல டக்குன்னு 5 விக்கெட் எடுத்து விட்டாரு. ஸோ 2027க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டைரக்டா ஆஷஸா நவம்பர் இல்ல, இந்தியா வந்து இந்தியாவோட ஓடி சீரிஸ் ஒயிட் பால் டெஸ்ட் மேட்ச்
இந்தியா வந்து இங்கிலாந்துல வந்து ரெட் பால், ஆஸ்திரேலியால ஒயிட் பால், அடுத்த வருஷம் அப்படியே மாத்தி. ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் ஆஷஸ். ஆஷஸ் வந்து ஆரன் நவம்பர்ல. ஹார்டி டாப் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச். ஐ திங்க் அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இனிமேட்டு அவ்வளவுதான் நினைக்கிறேன். யாரா? ஆரன் ஆரன் ஹார்டி. ஹார்டி. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து எல்லாரும் வந்து ஏன் இன்னும் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாரும் கேக்குறாங்களா, நீ கேக்குறியா? யார் பிரதர் கேக்குறான்? மார்க்கரம் ஓபன் அப்படியே மார்னஸ். மார்னஸ் எல்லாம் அவங்க செல்ல பிள்ளை. மார்னஸ் வந்து அவங்களோட அச்சித் ராணா. மார்னஸ் வந்து இப்போதைக்கு அவங்க அர்ஷித் ரியன் பராக் பந்த்ல இருக்கும்போது டெல்லியில ஒருத்தர் விளையாடுவாரு, ஆஸ்பின் போடுவாரு. லலித் யாதவ் ஓம் பிளேயர் எப்பயுமே அந்த எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ எடுப்பேன். லலித் யாதவ் பந்தாட லலித் யாதவ் தான் இது மார்னஸ். அதாவது அவங்க எவ்வளவு ஹைப் கொடுத்தாங்கன்னா, மார்னஸ் வந்து பெட்டர் பிளேயர் தென் ஸ்டீவ் ஸ்மித்னு ஒரு காலத்துல உலகத்தை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்தாங்க அவருக்கு. அந்த டைம்ல அவர் ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. அவுட் ஆஃப் ஃபார்ம். இன்னும் டீம்ல இருக்காருன்னு ஏன்னு தெரியல. மேபி அவர் வந்து நான் ஸ்பின் போடுவேன், ஃபாஸ்ட் பவுலிங் போடுவேன், மீடியம் போடுவேன் அப்படின்னு ஒரு இதுக்காக வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் போன மேட்ச் நல்ல பவுலிங் போட்ட கொஞ்சம் விக்கெட் எடுத்தாரு அவர். இந்த மாதிரி இதுல எல்லாம் அவர் கிடைக்கல. இந்த 400 ரன் அடிச்சதுல எல்லாம் மார்னஸ் கொஞ்சம் தேத்தி இருந்தாருன்னா நல்லா வந்திருக்கும். மார்னஸ் முன்னாடி இறக்கி விட்டு இருந்தாங்கன்னா 400 வந்திருக்காரு. அதே இதான் செகண்ட் இன்ஸ்டன்ஸ் டாப் 3 இன் ஒன் டே இது செஞ்சுரி போடுறதுன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் 3 பேருமாவா? ஓப்பனிங். சரி, கொடுமையான மேட்ச் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் நம்ம இதை பத்தி பேசுறதுக்கு. மகாராஜ் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் அப்ப கூட மகாராஜ் கண்டிப்பா வருவார் திரும்பின்னு சொன்னேன். வந்துட்டாரு. இன்னுமா என்ன தெரியல அப்படின்ட்டாரு மகாராஜ் வந்து. ஏன்னா வந்து அவரு கோச் வேற இதுவா சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கிட்டாரு. T20 டீமுக்கும் வந்துட்டாரு. பயங்கர இதுதான் இது இன்ஜுரில இருந்து வந்து அவர் மகாராஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அங்க ஒருத்தருக்கு ஜாலியா இருக்கு. மட்டுக்குதான் ஏன் மற்றோட ஃபேண்டசி பிளேயர்னு சொல்றாங்க. எடுத்தது இல்லடா. தேகதடா எப்பவுமே எடுப்பான். மட்டும் எடுக்காது. டிஃபென்சிவ் பவுலர்னா எடுக்காது. நல்ல பவுலர் அதனால எடுப்பேன். சரி பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இந்த புஜாரா பற்றியும் பேசிட்டோம், கங்குலியோட இதை பற்றியும் பேசினோம். ஸோ நீங்களும் வேற என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாய்ஸ். வி கேன் க்ளோஸ். வியூவர்ஸ் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வந்து ரிவ்யூ ஆஃப் த டீம்ஸ் பிளேயிங் இன் ஏஷியா கப். ஸோ வில் பி பேக் வித் தோஸ் வீடியோஸ் as well soon. We'll sign off with this. Your artist. Bye.